ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஃப்ரம் சீரீஸோட நெக்ஸ்ட் எபிசோடு தான் பார்க்க போறோம். 7வது எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஃபாத்திமா பிரெக்னண்டா இல்லைங்கிற விஷயத்தை அவனால் ஏற்றுக்க முடியல. ஸோ இவங்களும் ஃபாத்திமாக்குள்ள நடக்கிற சேஞ்சஸை பற்றி கிறிஸ்டி கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. அப்போ கிறிஸ்டியும் எத்தனை நாளாக இந்த மாதிரி உனக்கு பசி எடுத்துட்டு இருக்குன்னு கேட்கும் போது ஃபாத்திமா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இப்படி இருக்குன்னு சொல்கிறா. இதை பொறுமையாக கேட்ட கிறிஸ்டி, நம்ம இந்த இடத்துல இல்லாமல் எங்கேயாவது சிட்டியில் இருந்திருந்தோம்னா கன்ஃபார்மாக இதை சைக்கோமேட்டிக் ப்ரெக்னென்சின்னு தான் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் ஹீரோவோட பையனுக்கு ஒன்றும் புரியலை. இது ரொம்பவே ரேர் கண்டிஷன், சில பேர்த்துக்குள்ளே தான் இந்த மாதிரி சேஞ்சஸ் வரும். நம்ம பாடியே நம்ம ப்ரெக்னென்ட் ஆன மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதனால தான் ப்ரெக்னென்ட் ஆனால் என்னென்ன சிம்டம்ஸ் வருமோ அந்த சிம்டம்ஸ் எல்லாம் பாடி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறா. ஆனால் ஃபாத்திமானால இதை ஏற்றுக்க முடியல. அப்போ நர்ஸ்கார் இருந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹீரோ கூட அவர் கையில் ஏதோ புழு மாதிரி ஊறுதுன்னு சொன்னார். நம்ம யாருமே நம்பலை, சொல்லப்போனால் அதை கண்ணில் பார்க்குற வரைக்கும். ஸோ கிட்டத்தட்ட இதுவும் அதே மாதிரி தான். இந்த மிஷினில் செக் பண்ணி பார்க்கும்போது வயிற்றுல ஒன்றுமே இல்லைந்தாமா காட்டுதுன்னு சொல்லும்போது ஃபாத்திமா ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. எனக்கு கன்ஃபார்மாக தெரியும், நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன், என்னால் அதை ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ பாவம் ஹீரோவோட பையன் இந்த தண்ணியை குடிச்சு கொஞ்சம் காம் டவுன் ஆகுமான்னு மட்டும்தான் சொல்கிறான். டென்ஷன் ஆனவன் அந்த டம்ளர் தூக்கி போட்டு உடச்சிட்றா. இதை பார்க்குற கிறிஸ்டிக்கு நல்லாவே புரியுது இவன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கான்னு. இன்னைக்கு வேணா நீங்கள் கிளினிக்லேயே ஸ்டே பண்ணிக்கோங்க, கூட ஹீரோவோட பையனும் இருக்கட்டுன்னு சொல்லும் போது ஃபாத்திமா ஒத்துக்க மாட்டேங்கிறா. நான் என் ரூமுக்கு தான் போவேன்னு அடாவடியாக கிளம்புறா. அவளை சமாதானப்படுத்துறதுக்காக ஹீரோவோட பையனும் பின்னாடியே வெளியே போயிடுறான். அதனால நர்ஸ்காரி இருந்துட்டு, நான் இன்னைக்கு காலனி ஹவுஸ்லேயே ஸ்டே பண்ணிக்கிறேன், கண்டிப்பாக ஐவி கொடுக்க வேண்டியது வரும், அதனால அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவளும் கிளம்புறா. அப்போ கிறிஸ்டி இருந்துட்டு ஹீரோ கிட்ட, உனக்கு தான் எல்லா விஷயமும் தெரியுது இல்லை, அல்ட்ரா சவுண்ட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே கோவப்படுறா. ஹீரோவை தான் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கானுங்களே. சரிம்மா, நடந்தது நடந்து போச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அதை பற்றி யோசின்னு சொல்லும் போது கிறிஸ்டிக்கிட்டையும் இதுக்கு பதில் இல்லை. சொல்ல முடியாது, உண்மையாலுமே அவன் நினைக்கிற மாதிரி அவன் வயிற்றுக்குள்ள ஏதாவது வளர்ந்துட்டு இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த வில்லேஜில் நடக்கிற சில விஷயம் எப்படி நம்மளை நம்ப வைக்குதோ அந்த மாதிரி அவன் மண்டைக்குள்ள அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கிற மாதிரி நம்ப வச்சிருக்கலாம். பட் இதுக்கு என்கிட்ட பதில் இல்லைன்னு சொல்கிறா. கடுப்பான ஹீரோவும் இதுக்கு உண்டான காரணத்தை நீ கண்டுபிடி அப்படின்னு கத்திட்டு வெளியே வந்துடுறான். வெளியே வேற ஜியோன்னு மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதே டைம்ல இந்த விக்டர் பயபுள்ள அந்த ஜாஸ்பர் பொம்மை கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரியும் உன்னால பேச முடியும், ஒழுங்கா பேசு அப்படின்னு டென்ஷனா பிடிச்சி கத்துன்னு கத்துறான். பட் அந்த பொம்மை பேசுற மாதிரியே இல்லை. அப்ப கரெக்டா விக்டரோட அப்பா அங்க வந்துடுறாரு. டே, உனக்கு என்னடா ஆச்சு? நைட்டு ஃபுல்லா அந்த பொம்மையை பிடிச்சி கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்க, உனக்கு ஏதோ ஆயிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு, தயவு செஞ்சு கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு மேல இங்க இருந்தா இந்த பொம்மை கூட பேச்சுவார்த்தை நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை தூக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். பாவம் விக்டரோட அப்பாவுக்கு தான் இவன் இப்படி பிஹேவ் பண்றத பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல அந்த எல்ஜின் பைப்புல ஒரு கையில கேமராவும் இன்னொரு கையில அந்த வீட்டுக்கு முன்னாடி தொங்க விடுவாங்க பாத்தீங்களா அழகுக்கு, அந்த மாதிரி எதையோ எடுத்துட்டு வரான். அப்ப அந்த பஸ்ல வந்திருந்த பாட்டிமா இதை பத்தி கேட்கும் போது நான் ஃபாத்திமாக்காக செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா ஃபாத்திமா பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்துல எல்ஜின் பைப்புல உண்மையாலுமே சந்தோஷமா இருக்கான். அந்த பாட்டிமாவும் கவலைப்படாதா, இது ஃபாத்திமாக்கு ரொம்பவே பிடிக்கும், நீ நல்ல விஷயம் நிறைய பண்ற அப்படின்னு பாராட்டிட்டு போறாங்க. சரி ஓகே, ஃபாத்திமா வர வரைக்கும் இந்த பொருளை இங்க தொங்க விடலான்னு கேமராவை டேபிள்ல வச்சுட்டு இந்த பொருளை தொங்க விட்டுட்டு இருக்கும் போதே இந்த கேமரா ஆட்டோமேட்டிக்கா ஸ்னாப் அடிக்க ஆரம்பிக்குது. இவனுக்கு செம ஷாக் ஆயிருது. அதுல இருந்து வந்த போட்டோவை எடுத்து பார்க்கறான். பைபிள செம ஷாக் ஆகுறான். ஆனா அதுல என்ன இருந்துச்சு நம்மளுக்கு காட்டல. அதே டைம்ல ஃபாத்திமாக்கு நர்ஸ்காரி ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டுட்டு அவளை சமாதானப்படுத்துறதுக்காக லாஸ்டா நானு, மொட்டைய, மேத்யூவோட பொண்ணு 3 பேரும் அன்கான்சியஸா போனோம். நிறைய பூச்சியெல்லாம் பறக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. சொல்லப்போனா இன்னும் அந்த பூச்சியோட சத்தம் என் மண்டக்குள்ள ஓடிட்டு தான் இருக்கு. அதை நான் பெருசா எடுத்துக்கல. அதே மாதிரி தான் நீயும் எதையும் பெருசா எடுத்துக்காதன்னு சொல்லும் போது ஃபாத்திமா ஒத்துக்க மாட்டேங்கிறா. அப்ப கரெக்டா ஹீரோவோட பையன் அங்க வந்துடுறான். அதனால நர்ஸ்காரியும் வெளியே போயிடுறா. அப்ப ஃபாத்திமா இருந்துட்டு, என்னடா நீயும் நான் லூசு மாதிரி வளர்றேன்னு நினைச்சிட்டு இருக்கியான்னு சொல்லும் போது ஹீரோவோட பையன் இருந்துட்டு, லாஸ்டா இந்த பஸ் வில்லேஜுக்கு வரும்போது அன்னைக்கு நைட்டு நிறைய பேர் இங்க என்ன நடக்குதுன்னே புரியாம வெளியே சுத்திட்டு இருந்தாங்க. அப்ப நீ இப்படிதான் வியர்டா பிஹேவ் பண்ண,
ஸோ உன்னை ஃபர்ஸ்ட் நீ காம் டவுன் பண்ணிக்கோ, என்ன ப்ராப்ளம் நம்ம கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணிக்கலான்னு சொல்கிறான். ஆனால் ஃபாத்திமா இருந்துட்டு எனக்கு நல்லா தெரியும் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், என் வயிறு கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டு இருக்கிறத என்னால் ஃபீல் பண்ண முடியுது, தயவு செஞ்சு நான் சொல்கிறத நம்பு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. நெக்ஸ்ட் சீன்லேயே ஹீரோ நடந்த விஷயத்த டோனா கிட்ட சொல்லும் போது டோனா இருந்துட்டு ப்ரெக்னென்ட்டே ஆக முடியாத ஒருத்தி இந்த வில்லேஜில் ப்ரெக்னென்ட் ஆகிட்டான்னு நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒருவேளை அந்த அல்ட்ரா ஸ்கேனில் கிறிஸ்டி ஏதாவது மிஸ் பண்ணியிருப்பாளோன்னு கேட்குறா. ஆனால் ஹீரோ இருந்துட்டு நானும் அங்கே தான் இருந்தேன், ஸ்கேனில் ஒன்றுமே தெரியல, எம்டியாக தான் இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் கிறிஸ்டி என் கையில் ஒரு புழு போடுறது யாருக்குமே தெரியாமல் இருந்துச்சு, ஒரு கட்டத்தில் தெரிய வந்துச்சு. அந்த மாதிரி ஃபாத்திமா தன்னைத்தானே கற்பனை பண்ணிட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாளோ அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறான். ஸோ டோனா இருந்துட்டு ஒருவேளை இது சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமாக இருக்குமோ, ஏன்னா உன்னோட ஒய்ஃப் ஆபியும் இப்படி தான் பிஹேவ் பண்ணா, கடைசியில் கண்ணில் பட்டவங்களெல்லாம் சுட்டு கொன்னுட்டா. அந்த மாதிரி மட்டும் நடக்கக்கூடாது, நம்ம எப்படியாவது ஃபாத்திமாவை காப்பாற்றி ஆகணும். ஆனால் இது என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஃபாத்திமா காலனி ஹவுஸில் ஸ்டே பண்ண வேண்டான்னு டோனா சொல்கிறா. இதில் ஹீரோக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னோட ஷெரீஃப் ஸ்டேஷன்லேயே அவங்க ஸ்டே பண்ணுறதுக்கு ஸ்பேஸை நான் ரெடி பண்ணிக்கிறேன்னு கிளம்பும் போது டோனா இருந்துட்டு நான் சொல்கிறத கேளு, இப்போவே அவங்களை நான் கிளம்ப சொல்லலை, பட் இந்த மாதிரி ஸ்டேபிளாக இல்லாமல் இருக்கிறது மற்றவங்களுக்கு ஆபத்தாக போயிருமோன்னு எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லும் போது ஹீரோ இருந்துட்டு நீ சொல்கிறதும் கரெக்டு தான், எனக்கு உண்மையில கோவமெல்லாம் கிடையாது, அவங்களை நான் என் கூட ஸ்டே பண்ண வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் சீன்லேயே மேத்யூவும் இன்னும் சில பேரும் அந்த வெஜிடபிள்ஸ் எடுக்கிறதுக்காக வந்திருப்பாங்க, அதெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ கிளம்புனாதான் இருட்டுறக்குள்ளேயும் அவங்க வில்லேஜை ரீச் பண்ண முடியும். அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு ஜேடு, மேத்யூவோட ஒய்ஃபு, அவளோட பையன் 3 பேர் வந்துடுறாங்க. இதை பார்க்குறவனுக்கு செம ஷாக் ஆகுது. என்னாச்சுமா, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கும் போது அந்த பையன் இருந்துட்டு இந்த இடத்த அம்மா சின்ன வயசுலேயே பார்த்துருக்காங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த வெஜிடபிள்லாம் கலெக்ட் பண்ண மற்ற ஆளுங்க நாங்கள் முன்னாடி போயிட்டுருக்கோம், நீங்கள் வந்து சேருங்கன்னு அவங்க கிளம்பிடுறாங்க. ஸோ ஜேடு, மேத்யூவோட ஒய்ஃபு, அவன் பையன் 3 பேருமே அந்த இடத்த சுற்றி பார்க்க போகிறாங்க. ஏன்னா இவ கனவுல வந்தது அந்த இடமான்னு கன்ஃபார்ம் பண்ணுறக்கு. அங்கே சீனை கட் பண்ணி கிளினிக்லேருந்து வெளியே வர மொட்டையனை காட்டுறாங்க. அப்போ கரெக்டாக மேத்யூவோட பொண்ணு ஒரு பேக்கோட உள்ள வரா. என்னம்மா விஷயம், உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு அவன் கேட்கும்போது என் மொத்த ஃபேமிலியும் அந்த வெஜிடபிள் இருக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க, இன்னைக்கு நைட்டை நான் கிளினிக்கில் தான் ஸ்டே பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நீ எங்கே போகிறேன்னு மொட்டைகிட்ட கேட்கும் போது அவன் வாக்கிங் போகிறேன்னு சொல்கிறான். சரி நானும் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டுமான்னு கேட்கும் போது முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் போகிறான். ஆனால் இவ கேட்பாளா, இரு இந்த பேக்கை வச்சுட்டு வந்தாருன்னு அவசர அவசரமாக அவன் பின்னாடியே ஓடுறா. அதே நேரத்தில் இந்த எல்ஜின் பயப்புள்ள பேஸ்மெண்ட் மாதிரி ஒரு டோர் இருக்கும், அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கான். ஆக்சுவலாக வீட்டில் கேமரா ஸ்னாப் அடிச்சு ஒரு ஃபோட்டோ வெளியே வந்திருக்கும் பார்த்தீங்களா, அதில் இந்த டோரோட ஃபோட்டோ தான் இருக்குது, அதை கண்டுபிடிச்சி தான் இங்கே வந்திருக்கான். ஒருவேளை இவன் கண்ணுக்கு தெரிகிற மான்ஸ்டர் தான் இங்கே வர சொல்லியிருக்குமோ அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் டோரை ஓப்பன் பண்ணி பயப்புல தைரியமாக உள்ளே வரான். சில பல உட்டன் திங்ஸை தவிர உள்ள வேற ஒன்றுமே இல்லை. கடைசியாக ஒரு உட்டன் பீரோ இருக்கிறதையும் நோட் பண்ணுறான். மனசை தேத்திக்கிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா பீரோ காலியாக இருக்கு. அட போங்கடா, இதுக்கு தான் என்னை வர சொல்லிச்சான்னு திரும்பி போகும்போது அந்த பீரோ பக்கத்தில் யாரோ தட்டுற சத்தம் கேட்குது. பயவுல ஒரு நிமிஷம் மிரண்டு போயிடுறான். இவனும் அந்த பீரோவை தள்ளி பார்த்தா பின்னாடி ஒரு டோர் இருக்கு. பயவுல தைரியமாக அந்த டோரையும் திறந்துடுறான். கிட்டத்தட்ட உள்ள ஒரு ரூம் மாதிரி செட்டப் தான் இருக்கு. நெக்ஸ்ட் சீன்லேயே அந்த லேடி போலீஸ் ஆக்சிடென்டலாக இவ சுட்டதில் ஒரு லேடி இறந்துருப்பாள், அவளை அடக்கம் பண்ண இடத்துக்கு வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுறா. அதே நேரத்தில் அசிஸ்டன்ட் காரன் டைனரில் தான் இருக்கான். அப்போ அங்கே வர லேடி போலீஸ் கிட்ட அசிஸ்டன்ட் காரன் இருந்துட்டு சாரிம்மா இப்போல்லாம் யாருக்குமே இங்கே ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லும்போது டே நான் சோத்துக்காக வரல, டைனருக்கு இந்த இடத்துல என்ன வேலை அப்படின்னு கேட்கும் போது அசிஸ்டன்ட் காரனுக்கு ஒன்றும் புரியலை. அங்கே ஷெரீஃப் ஸ்டேஷன் ஒன்று வச்சுருக்கீங்க, போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி இருக்குது, பக்கத்துலேயே ட்ராவல் ஏஜென்சியோட போர்டு இருக்குது, எந்த சைக்கோட இந்த மாதிரி ஒரு இடத்த உருவாக்குனது அப்படின்னு கேட்குறா. அதுக்கு பொசுக்குன்னு அசிஸ்டன்ட் காரர் வந்துட்டு நான் வேணா வெளியே போய் கேட்டு வரட்டுமா, ஏன்னா இந்த இடத்த உருவாக்கும் போது நான் இந்த வில்லேஜ்லேயே இல்லைன்னு அசால்ட்டாக பதில் சொல்கிறான். அட லூசு பயல, அதை கேட்கல, இந்த மாதிரி கொஸ்டினை உங்களுக்குள்ளே கேட்டாலே உங்களுக்கு தேவையான பதில் கிடைக்கும்னு சொல்லும்போது நீ இந்த வில்லேஜுக்கு நியூ அட்மிஷன், நாங்கள் பல மாதமாக இங்கேயே மாட்டிகிட்டு இருக்கோம், இந்த எல்லா கொஸ்டினும் நாங்களும் கேட்டிருக்கோம், ஆனால் அதுக்கு பதில் என்னன்னா நம்ம டீ சாப்பிட்டே பேசுவோமே அப்படின்னு அசால்ட்டாக சொல்லிடுறான். இப்போ நம்மளுக்கு ஃபாரஸ்ட்டை தான் காட்டுறாங்க. இந்த ஜேடு அந்த மண்டையோட வச்சு ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி பண்ணியிருப்பாங்களே அதை வரைஞ்சிட்டு இருக்கான். அப்போ அங்கே வர மேத்யூவோட பையன்
யார் இந்த பொம்மையெல்லாம் செஞ்சு வச்சிருப்பான்னு கேட்கும்போது இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றான். சரி, அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எங்க போயிட்டாங்கன்னு கேட்கும்போது இதுக்கு என்கிட்ட பதில் இல்லை, ஒருவேளை அவங்க வழியை கண்டுபிடிச்சு மறுபடியும் வீட்டுக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றான். அதே நேரத்தில் மேத்யூவும் அவன் ஒய்ஃபும் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த இடம் ரொம்பவே ஆபத்தானது, இங்கே நீ வந்திருக்க கூடாது அப்படின்னு மேத்யூ சொல்றான். பதிலுக்கு அவன் ஒய்ஃப் இருந்துட்டு, சின்ன வயசுலேயே இந்த இடம் என் கனவுல வந்திருக்கு, அப்படின்னா விக்டரோட அம்மா மாதிரியே இந்த வில்லேஜுக்கு வரக்க முன்னாடியே இந்த இடத்துக்கும் எனக்கும் ஏதோ கனெக்ஷன் இருந்திருக்கு, அதை நான் தெரிஞ்சுக்கணும்னு தான் இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்றான். இப்போ நம்மளுக்கு மொட்டையின தான் காட்டுறாங்க. கூடவே மேத்யூவோட பொண்ணு தொணன்னு பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கா. ஆனா இவன் இதெல்லாம் கண்டுக்காம எதையோ தேடுற மாதிரி தெரியுது. என்னத்தடா தேடுறன்னு கேட்கும் போதுதான் இந்த கிளைமேட்ல இங்க ஒரு மஷ்ரூம் முளைக்கும், அதை தான் தேடிட்டு இருக்கேன்னு சொல்றான். சரி, இந்த பஸ்ல நீ எங்க போயிட்டு இருந்த அப்படின்னு கேட்கும்போது டிட்ராய்ட்னு ஒரு பிளேஸுக்கு தான் போயிட்டு இருந்தேன், அங்க போய் ஒரு காரை வாங்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன், கடைசி வரைக்கும் இந்த வில்லேஜ் விட்டு வெளியே போக முடியாதாட்டிருக்கு அப்படின்னு முணங்கிட்டே வரும்போது மேத்யூவோட பொண்ணு இருந்துட்டு, எனக்கு வேற இன்னும் டிரைவிங் லைசன்ஸே எடுக்கல, 15 வயசானதுக்கப்புறம் எடுக்கிறேன்னு சொன்னாங்க, என் தம்பிக்கு இந்த மாதிரி ஆனனால எடுக்க முடியாம போச்சு, இந்த ட்ரிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் அப்பா எடுத்து தரேன்னு சொன்னாரு, எனக்கும் எல்லாமே நக்கிட்டு போச்சுன்னு புலம்புறா. இதை கேட்குற மொட்டையன் சரி கவலைப்படாத நீ என் கூட வா அப்படின்னு கூப்பிட்டு போகிறான். அதே டைமில் அசிஸ்டன்ட் காரன் இந்த போலீஸ்காருக்கு டீ போட்டு கொடுத்துக்கிட்டே, இப்போ என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் உனக்குள்ள இருக்கோ அது இங்கே இருக்கிற அத்தனை பேத்துக்குள்ளேயே இருந்துச்சு, ஆனால் போக போக அதுவாக பழகிரும் அப்படின்னு சொல்கிறா. இது இவனால் ஏற்றுக்கவே முடியல. என்னடா எவனை கேட்டால் ட்ரை பண்ண பழகிருன்னே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவன் கேட்கும்போது அசிஸ்டன்ட் கார்டும் டீ போட்டு கொடுத்துட்டு, இப்போ நீ கொஸ்டின் கேட்ட பற்றியா அதே இடத்துல தான் ஒரு சமயம் நானும் இருந்தேன், நாளாக அதான் பழகி போயிருமா, அதையும் மீறி நீ அந்த கொஸ்டினை திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நீ தான் இங்கே பைத்தியம் பிடிச்சி சுத்தணும் அப்படின்னு சொல்லிடுறா. அப்போ நீ இங்கே நடக்கிற விஷயத்துக்கு அடாப்ட் ஆகிட்டியான்னு அந்த போலீஸ்காரி கேட்கும்போது, நான் ஃபஸ்ட்டு இந்த வில்லேஜுக்கு வரும்போது எங்கள் அப்பாவை பார்க்கறதுலேயே ரொம்ப பிஸியாக இருந்தேன், அவர் உடம்பு சரியில்லாத பேஷண்ட், ஆனால் ஒரு கட்டத்தில் அவர் இறந்துட்டாருங்கிற விஷயத்த சொல்கிறான். அப்போ தான் இந்த போலீஸ்காரிக்கு இந்த டைனரை ரன் பண்ணிட்டு இருந்தது அசிஸ்டன்ட் காரனோட அம்மா, அவங்களும் இறந்துட்டாங்க அப்படின்னு தெரிய வருது. சரி அதெல்லாம் விட்டுத்தள்ளு, இதான் இங்கே இருக்கு பார்த்தியா மந்திரக்கல், இப்போதைக்கே எங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை அதுதான், நைட்டு வரது என்ன கருமனே தெரியாது, அதுகிட்ட இருந்து எங்களை பாதுகாத்துட்டு இருக்கிறது இந்த மந்திரக்கல் தான் அப்படின்னு சொல்கிறான். சரிப்பா, இந்த மந்திரக்கல் உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு அவன் கேட்கும்போது, ஒரு நாள் ஹீரோ காட்டுக்குள்ளே போனார், அவர் தான் இந்த மந்திரக்கல்லோட வந்தாருங்கிற விஷயத்த சொல்கிறான். ஓ, அதனால தான் இந்த ஹீரோ காட்டுக்கே ராஜா மாதிரி ரூல்ஸ் எல்லாம் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கானா அப்படின்னு இவங்க கேட்கும்போது அசிஸ்டன்ட் காரனுக்கே சிரிப்பு வந்துடுது. நீங்கள் இன்னும் ஹீரோவை சரியாக புரிஞ்சிக்கல, அதுக்குண்டான சிச்சுவேஷன் அமையலை அப்படின்னு இவன் சொல்லும் போதே இந்த லேடி போலீஸ் வந்துட்டு என் கன்னை பிடுங்கிட்டு போயிட்டாண்டா அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறா. உனக்கு தெரியுமா, எனக்குன்னு ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் கிடையாது, எனக்கு இந்த போலீஸ் யூனிஃபார்ம் அவ்வளோ முக்கியம், அந்த கன்னோட வெயிட் இல்லாமல் என்னால் நார்மலாகவே பிஹேவ் பண்ண முடியல, ஆனால் இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் அந்த லூசு பையன் கன்னை பிடுங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறா. அப்போ அசிஸ்டன்ட் காரர் இருந்துட்டு, நீ வேணா காலனி ஹவுஸ் வரைக்கும் போயிட்டு வாங்க, நிறைய புது துணி இருக்குது, அதை எடுத்து மாற்றிக்கோ, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லும்போது இவளுக்கு கோவம் வந்துடுது. எனக்கு உன் அட்வைஸ் எல்லாம் தேவையில்லப்பான்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த மியூசிக் பிளேயர் ஸ்டார்ட் ஆகுது. இவளுக்கு ஒன்றும் புரியல, என்னமோ பண்ணி தொலைங்கடா, டீ போட்டு கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றின்னு கோவமாக கிளம்புறா. அப்போ ஆப்போசிட்டில் வர அந்த டிரைவர் லேடியை வரை இடிச்சிட்டு போயிடுறா. ஸோ அசிஸ்டன்ட் காரனும் உங்களுக்கு என்னம்மா வேணும்னு கேட்கும் போது அந்த டிரைவர் லேடி இருந்துட்டு, இல்லைப்பா இந்த டைனரை மறுபடியும் ஓப்பன் பண்ணலான்னு நினைக்கிறேன், அதை பற்றி உங்க கூட பேசதான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே டைமில் எல்ஜின்னு அந்த ரூமில் இருக்கிற பெட்டெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ரூமோட கார்னரில் ஒரு கிளாத் மாதிரி இருக்கு, அதை எடுத்து பார்த்தா உள்ள யாரோ இறந்து எலும்பு கூட கிடக்குறாங்க. அப்போ கரெக்டாக இவன் திரும்பி பார்த்தா இவனுக்கு பின்னாடி அந்த கிரியேச்சர் நின்றுட்டு இருக்கு. இந்த டைம் இவன் பயப்படாமல் அந்த கிரியேச்சரை பார்த்து எல்லாமே இங்கிருந்து தான் ஆரம்பிச்சுதா அப்படின்னு கேட்குறான். அதே நேரத்தில் விக்டர் அந்த பொம்மையோட சாரா வீட்டுக்கு வந்திருக்கான். அவளுக்கு ஒன்றுமே புரியல. நான் உன் பேஸ்மெண்ட்டை மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டோமான்னு பர்மிஷன் கேட்கும் போது அவள் எதுக்குன்னு கேட்குறா. தான் இங்கே இருக்கான் பற்றி அந்த ஜாஸ்பர் இவனை உண்மையை சொல்ல வைக்கணும், இவனுக்குள்ள நிறையா சீக்ரெட் இருக்குன்னு சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறான். நெக்ஸ்ட் சீன்லேயே மொட்டையை மேத்யூவோட பொண்ணை காலனி ஹவுஸ் கிட்ட தான் கூப்பிட்டு வரான். என்னடா விஷயம்னு பார்த்தா காலனி ஹவுஸில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணுறதுக்குன்னு எமர்ஜென்சிக்காக அந்த காரை வச்சுருக்காங்க. இந்த மொட்டையை இந்த காரை எப்படி டிரைவ் பண்ணுறதுன்னு மேத்யூவோட பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துட்டே காரை எடுத்துகிட்டு போயிடுறான்.
அப்ப டோனாவை தான் காட்டுறாங்க. காரை களவாண்டுட்டு போனது தெரியாம இவங்க ரொம்ப சீரியஸா பாத்திரம் விளக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வர விக்டரோட அப்பா எதையோ தேடிட்டு இருக்காரு. டோனாவும் என்ன வேணும்னு கேட்கும் போது எனக்கு டென்ஷன் தாங்க முடியல, சரக்கடிக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. டோனாவும் கொலவெளியில தான் இருக்காங்க. சரி வாங்க 2 பேரும் போய் சரக்கடிப்போம் அப்படின்னு அவரை கூப்பிட்டு இவங்க கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஆபீஸ்க்கு வந்தா உள்ள யாரோ இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பார்த்தா அந்த லேடி போலீஸ் தான் கன்னை தேடிட்டு இருக்கா. கடுப்பான ஹீரோ, நீ ஆல்ரெடி இங்க இருக்கிற ஒரு இன்னசென்ட் பீப்புளை கொன்னுட்ட, உன் கன்னெல்லாம் உனக்கு தர முடியாது, வேலையை பார்த்துட்டு வெளியே போயிருன்னு சொல்லிடுறான். ஆனா இவ விட்டு கொடுக்கற மாதிரி இல்ல. அவ ஹீரோ பக்கத்துல வந்து ஹீரோவையே மிரட்ட ஆரம்பிக்கிறா. ஹீரோக்கு நல்லா புரியுது இவ ஸ்டேபிளாவே இல்ல, உனக்கு தேவை கன்னு தானம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணுமான்னு சொல்லிட்டு கன்னில் இருக்கிற புல்லட் எல்லாம் எடுத்துட்டு வெறும் கண்ணை கொடுத்துட்றான், வச்சுக்கோ அப்படின்னு. அவளுக்கு செம்ம காண்டாகுது. இங்க பாரு, எனக்கு ஃபர்ஸ்ட் உன் மேல நம்பிக்கை வரணும், உனக்கு எப்ப தேவைப்படுமா அப்ப நான் உனக்கு புல்லட்டை தரேன் அப்படின்னு சொல்லிடுறான். இவளுக்கும் வேற வழி இல்ல, கேட்டு வந்த கன்னாவது கிடைச்சதே அப்படின்னு அவ கிளம்பி போயிடுறா. நெக்ஸ்ட் சீன்ல டோனாவும் விக்டரோட அப்பாவும் பார்ல வந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. விக்டரோட அப்பா இருந்துட்டு என் பையன் பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இந்த வில்லேஜை பத்தி நினைச்சா அதை விட ரொம்ப பயமா இருக்குன்னு புலம்புன்னு புலம்புறாரு. அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்ல அந்த 3 ரெட் கலர் ஸ்டோன் இருக்கிற இடத்துக்கும் வந்துடுறாங்க. மேத்யூவோட ஒய்ஃபும் அவ கனவுல பார்த்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலா அந்த கனவுல வந்த சின்ன பொண்ணே மேத்யூவோட ஒய்ஃப் தான். நான் அந்த பக்கம் இருந்து ஓடி வந்து இந்த பெரிய கல்லுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்குவேன், இங்க எல்லாத்தையும் பயம்படுத்திட்டு இருக்கிற ஏதோ ஒண்ணு கல்லுக்கு பேக் சைட்ல இருந்து என்னை எட்டி பார்க்கும் அப்படின்னு சொல்லும் போது ஜேடுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிருது. அப்புறம் என்னம்மா சொல்லுன்னு கேட்குறான். அப்புறம் என்ன, கனவுல இருந்து முழிச்சுக்குவேன், ஒவ்வொரு டைமும் இதுதான் நடக்கும்னு சொல்லிடுறா. ஜேடும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு விக்டரோட அம்மா தேர்ந்தெடுக்கப்பட்டவ, அதனாலதான் இங்க வரக்கு முன்னாடி இங்க நடக்கிற விஷயமெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நீங்க தான் சொன்னீங்க. இப்ப அதே மாதிரி மேத்யூவோட ஒய்ஃப்க்கும் சின்ன வயசுல இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குன்னா நீ இந்த இடத்துக்கு வரணுங்கிறது உன்னோட விதி, நீயும் தேர்ந்தெடுக்கப்பட்டவதான் அப்படின்னு சொல்றான். அதே டைம்ல ஃபாத்திமாக்கு வேற ட்ரிப்ஸ் இறங்கிட்டு இருக்கு. அப்ப லைட்டா வாமிட் வர மாதிரி இருக்கு. இவளும் வாமிட் பண்ணும்போது வயிறு வலிக்க வேற ஆரம்பிக்குது. வயிறு வலியில கத்தி கதறான். அப்ப அவ வயிறு வேற உள்ள போய் ஸ்கின் எல்லாம் எலும்போட ஒட்டி இருக்கிற மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா சில கிரியேச்சர்லாம் அப்படிதான் இருக்கும், அந்த மாதிரி இவன் மாறுற மாதிரி காட்டுறாங்க. கரெக்டா இந்த சத்தம் கேட்டு ஹீரோவோட பையன் அங்க வந்துடுறான். இப்ப செக் பண்ணி பார்த்தா வயிறு நார்மலா தான் இருக்கு. இவ ரொம்ப பதட்டமா இருக்கா. இந்த சமயத்துல பஸ்ல வந்த அந்த பாட்டிமா வேற இவளுக்காக டீ கொண்டு வந்திருக்காங்க. இவங்க பதட்டமா இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே சரிப்பா நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அதே டைம்ல மொட்டையனும் மேத்யூவோட பொண்ணும் கார்ல பேசிட்டே போயிட்டு இருக்கும் போது இவன் கண்ணுக்கு மறுபடியும் அந்த பூச்சி தெரிய ஆரம்பிக்குது. இவன் ஃபர்ஸ்ட் அதை கண்டுக்கல, ஒரு கட்டத்துல நிறைய பூச்சி வர மாதிரி தெரியுது. பையன் ரொம்பவே பதறிடுறான், காரை நிறுத்திட்டு ரோட்ல இறங்கிடுறான். மேத்யூவோட பொண்ணும் அவனை சமாதானப்படுத்திட்டு என்னடா ஆச்சுன்னு கேட்கும் போது இதுக்கு மேல இங்க இருக்கக்கூடாது, வீட்டுக்கு போயே ஆகணும்னு காரை அங்கேயே விட்டுட்டு காட்டுக்குள்ள நடந்து போக ஆரம்பிக்கிறான். மேத்யூவோட பொண்ணும் அவளை ஃபாலோ பண்ணிட்டே பின்னாடி போறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ கிளினிக்கு வரும்போது கிறிஸ்டியும் ஹீரோவோட பையனும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா ஃபாத்திமாக்கு வயிறு வலிக்கிறதுனால இவன் அங்கிருந்து சில டேப்லெட்ஸ் எடுத்திருக்கான். கிறிஸ்டி இருந்துட்டு இப்ப அவ கண்டிஷன் என்னன்னு நம்மளுக்கு தெரியல, இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுக்காத, இது ரொம்ப பவர்ஃபுல்லான டேப்லெட்ஸ் சொல்லும் போது ஹீரோக்கு புரிஞ்சிருது. ஹீரோ தான் அவன் பையனுக்கு அட்வைஸ் பண்ணி அந்த டேப்லெட்ஸ் அங்கேயே வச்சுட்டு போக சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் அவன் பையனை வந்து சமாதானப்படுத்த ட்ரை பண்றான். ஆனா அவன் பையன் இருந்துட்டு அம்மாவும் இப்படிதான் வியர்டா பிஹேவ் பண்ணாங்க, இப்ப ஃபாத்திமா அந்த மாதிரி தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு ரொம்ப ஃபீல் பண்றான். இங்க காட்டுக்குள்ள மொட்டையனை ஃபாலோ பண்ணிட்டு வந்த மேத்யூவோட பொண்ணு அவனை மிஸ் பண்ணிட்டாளாட்டு இருக்கு. ஆனா ஒரு இடத்த பார்த்து உறைஞ்சு போய் நிக்கிறா. அப்ப கரெக்டா மொட்டையனும் அங்க வந்துடுறான். இந்த இடம் என்னங்கிறது போன சீசன் பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஹீரோ இந்த இடத்துல இருந்து தான் வெளியே வந்திருப்பான். அது மட்டும் இல்லாம மொட்டைய, மேத்யூவோட பொண்ணு, அந்த நர்ஸ்காரி 3 பேரும் இங்கேதான் ட்ராப் ஆகியிருந்திருப்பாங்க. ஸோ மேத்யூவோட பொண்ணு இங்க அப்படி என்னதான் இருக்குன்னு நான் பார்க்கணும்னு போக ட்ரை பண்றான். ஆனா மொட்டையை இருந்துட்டு அது சேஃப் கிடையாது, இருட்டாக போகுது, நம்ம வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இங்க ஃபாத்திமாக்கு மறுபடியும் பசி எடுக்க ஆரம்பிச்சிருக்காட்டிருக்கு. அந்த செடியெல்லாம் பிளான் பண்ற இடத்துக்கு வந்து அழுகி போனது வச்சிருப்பாங்களா, அதை எடுக்கிறா. அப்ப மறுபடியும் வயிறு வலி வர ஆரம்பிக்குது. இவளும் வயிறு வலி தாங்க முடியாம கத்திட்டு இருக்கும் போது அந்த பஸ்ல வந்த பாட்டிமாங்க வந்துடுறாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லாம உனக்கு ஒன்னும் ஆகாதுன்னு சமாதானப்படுத்த பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஃபாத்திமா என்ன நினைச்சான்னு தெரியல,
இந்த செடியை கட் பண்றதுக்கெல்லாம் பெரிய கத்திரிக்கோல் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அதை எடுத்து அந்த பாட்டியோட நெஞ்சிலேயே இறக்கிடுறா. ஃபாத்திமாக்கு வேற பதட்டம் ஆயிருது. இந்த நிலைமையிலும் கூட அந்த பாட்டிமா இருந்துட்டு நீ இங்க இருக்காத, இங்கிருந்து ஓடி போயிருன்னு சொல்றாங்க. அப்ப கரெக்டா ஹீரோவோட பையன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஃபாத்திமா வேற நான் என்ன பண்ணுனேன், எதுவுமே கண்ட்ரோல் இல்லாம பண்ணிட்டேனே அப்படின்னு கத்திட்டு இருக்கும் போதே அந்த பாட்டிமா அந்த இடத்துலயே இறந்து போறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.